இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலே நாம் எவற்றினால் அலங்கரிக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கும் பொழுது, முதல் நாளிலே பார்த்தோம் தகுதியான வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைய நாளிலே கீழ்ப்படிதலினாலே நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் கூறுகின்றது. பாருங்க, வேதத்திலே அநேக அலங்காரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு அலங்காரம். நம்ம நினைக்கலாம், கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அது ஒரு அலங்காரமா, அது ஒரு குணம் தானே, அது ஒரு அலங்காரமா என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கீழ்ப்படிந்திருந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ கீழ்ப்படிதல் என்கிறது அவங்களுக்கு ஒரு அலங்காரமாக அமைகின்றது. ஒரு குடும்பத்தை, ஒரு ஃபேமிலியை நம்ம எடுத்துக்கிட்டோமே, அந்த குடும்பத்துல மனைவி கணவனுக்கு பிரியமா இருந்து கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், சமாதானமாக இருக்கும் இல்லையா? அன்பு எல்லாம் அப்படி நிரம்பி வழிகின்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் காணப்படும். அந்த குடும்ப தலைவிக்கு அநேக ஆபரணங்களும் ஆடைகளும் இருந்தாலும் கூட இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஆபரணம் தான் அந்த மனைவிக்கு, அந்த குடும்ப தலைவிக்கு ஒரு அழகை கூட்டி கொடுக்கிறது. அநேக ஆடைகள் இருக்கலாம், அநேக ஆபரணங்கள் இருக்கலாம், ஆனா அந்த சகோதரிடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அவருடைய அலங்காரம் எல்லாம் வேஸ்ட் தான். மற்றவர்கள் முன்னிலை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். கீழ்ப்படிதல் என்கிற ஆபரணம், அந்த அலங்காரம் இன்றைக்கு நம்முடைய வாலிப சகோதரிகளிடத்திலோ குடும்ப தலைவிகளிடத்திலோ கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம சில ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, நம்ம கணவன் மாற்ற கேட்கலாம். மற்றவர்கள் முன்னிலையில தன்னுடைய மனைவி பற்றி பேசும்போது, நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவ செய்வா. எதிர்த்து ஒரு வாரத்தை கூட என்ன செய்ய மாட்டா, பேசவே மாட்டா அப்படின்னு எத்தனை கணவன்மார் தன்னுடைய மனைவிகளை பற்றி சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலர் வேணா இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்றது? கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்களுடைய புருஷர்களுக்கு மனைவிமார்கள் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களாம். கணவன் இன்றைய காலத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய குடும்பங்களிலே கணவன் ஒன்று சொல்லிட்டார்னா மனைவி அதுக்கு எத்தனை வார்த்தை பேசுறாங்க? 10 வார்த்தை பேசினாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு அவங்களுக்கு அலங்காரமா இல்லை, அது புருஷனுக்கு ஒரு அவகீர்த்தி கொண்டு வருகிற ஒரு மகளாக இருக்கின்றார். எனவே அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக, அமைதியுள்ள மகளாக நான் இருக்கிறேனா? அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு அலங்காரம் என்னிலே காணப்படுகிறதா? எத்தனையோ அலங்காரங்கள் நாம் பண்ணினாலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு குணம் நம்மளிடத்தில் இல்லை என்று சொன்னால், அந்த அலங்காரம் நமக்கு இல்லை என்று சொன்னால் மற்ற அலங்காரங்கள் எல்லாம் வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்: சாராள் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். பாருங்கள், அந்த சாராள் ஆபிரகாமே அவர்தான் என்னுடைய ஆண்டவன் என்று சொல்லி எல்லா காரியங்களிலேயும் அவனுக்கு என்ன சொல்லுகிறானோ ஆபிரகாம், எல்லா காரியங்களிலேயும் கூட அந்த சாராள் கீழ்ப்படிந்து நடக்கிறவளாக காணப்பட்டாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்னும் கூட பாருங்க, அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய மனைவி மிகுந்த அழகுள்ளவள் ராஜாத்தி, அவளுடைய அழகு எல்லாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருந்து பண்ணுகிற நாட்களிலே அவளை அழைத்து அனுப்பும் போது அவள் வரமாட்டேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறாள் இல்லையா? நான் வரமாட்டேன், இந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லி விடுகிறாள். அப்போ அது கணவனுக்கு ஒரு கீழ்ப்படியாத ஒரு தன்மையை அதில் காண்பிக்கிறாள். உடனே அவள் தன்னுடைய ராஜ பதவியிலிருந்து ராஜாத்தி என்ற பட்டத்தை இழந்து அரண்மனையை விட்டே அவள் என்ன செய்கிறாள்? வெளியேற்றப்படுகிறாள். ஏன்? ஒரு சின்ன கீழ்ப்படியாமை. தன்னுடைய கணவன் சொன்னார், அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சின்ன ஒரு எண்ணத்தோடு வசதி சரி என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை அவள் பட்டத்து ராணியாக அங்கு இருந்திருக்கலாம்.
ஆனால் அவள் வர மறுத்ததினாலே, கீழ்ப்படிய மறுத்ததினாலே அந்த ராஜாத்தி என்கிற ஸ்தானத்தை விட்டு இறக்கப்பட்டு அவள் அரண்மனை விட்டே வெளியேற்றப்படுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சியே மனைவியின் கையில் தான் உள்ளது இல்லையா? அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தி செல்கிறாள், குடும்ப தலைவி எப்படி அந்த குடும்பங்களை நடத்தி செல்கிறாள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த குடும்பங்களிலே அவர்கள் கையிலே தான் எல்லாம் இருக்கிறது இல்லையா? குடும்பத்தின் மகிழ்ச்சியே மனைவியின் கையில் தான் உள்ளது. நாம் ஒவ்வொருவருடைய கீழ்ப்படிதல்னாலும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக மலரச் செய்ய குடும்ப தலைவிகளுடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்திலே? எனக்கு அன்பான சகோதரிகளை நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக நான் கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தோடு நான் காணப்படுகிறேனா? நான் வீட்டிலே மாத்திரமல்ல, நாம் பணிபுரிகின்ற இடத்திலும் கூட நம்முடைய மேல் அதிகாரிகளிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் யோசித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு இந்த கீழ்ப்படிதல் என்னிடத்துல இருக்கிறதா? அன்றைக்கு அந்த குட்டி சாம்பேலை அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன் இல்லையா? அந்த சின்ன வயசுதான், ஆனா அவன் பாருங்க எத்தனை தடவை ஆண்டவர் வந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்று தெரியாமலே ஏலி தாத்தாவோட ஓடி ஓடி போறான். அந்த ராத்திரியிலே கூட, தாத்தா நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லி எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதலான ஒரு பையன் இல்லையா? இப்போ அவன் வாழ்க்கையை எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை ஆண்டவர் மாற்றினார்லவா? ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படிதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே இந்த கீழ்ப்படிதலோடு, இந்த கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரம், இன்றைக்கு நான் என்னுடைய வாயை பொருத்தனையோடு உங்களுடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு உதடுகளின் வாசலுக்கு நீங்க காவல் வைங்கப்பா. இந்த கணவன் ஒரு காரியம் சொன்னால் அதை சரி என்று ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவருடைய சமூகத்துக்கு நேரம் அமர்ந்திருங்கள். அந்த நாளுக்குரிய தேவையான காரியங்களை, ஞானங்களை ஆண்டவர் அருளி செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட என்னுடைய வாழ்க்கையில நானும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே, இந்த நாளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம்ப்பா, நீங்க என்னை வழி நடத்துங்க. நான் யாரிடத்துல எப்படி ஞானமாய் பேச வேண்டும், என்னுடைய காரியங்களை எப்படி நான் செய்ய வேண்டும், என்னுடைய வீட்டினுடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு எனக்கு பலன் வேணும். எல்லாவற்றையும் அதிகாலையில் எழும்பி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டுதான் நான் ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து செல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தாங்க. நானும் என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மாமியாருக்கு, என்னுடைய தகப்பனுக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய சகோதர சகோதரியிடத்துல நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? இந்த கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரம் என்னில் காணப்படணும். ஆண்டவரே, வஸ்தியை போல என்னுடைய வாழ்க்கையை மாறிவிடக்கூடாது. அந்த ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. கீழ்ப்படிதல் என்கிற ஒரு அலங்காரத்தை எனக்கு நீங்க தாங்கப்பா. மற்ற எந்த அலங்காரங்கள் எனக்கு இருந்தாலும் இந்த கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தை என்னிலே வைத்து என்னை நீர் உமக்கு உகந்தவளாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அவர் கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தை நம்மில் வைத்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்களை சாமி, இந்த அருமையான நல்ல 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய கிருபையின் பிரசனம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இந்த 2வது நாளிலே அப்பா நாங்கள் இந்த அலங்காரத்தை குறித்து தியானிக்க உதவி செய்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை கீழ்ப்படிதல் என்கிற ஒரு அலங்காரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தில் ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஒன்றிணைத்து குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டப்பா. அந்த குடும்பத்திலே கீழ்ப்படிதல் என்கிற அலங்காரத்தை ஒவ்வொரு பெண்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிருபையை இழந்து போன ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துக்கு நேரே ஆண்டவரை உட்கார்ந்து அதிகாலையில் அமர்ந்திருந்து உடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
மகிமை